வணக்கம். ஆன்மீக செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்துள்ள ஏத்தாப்பூரில் உலகிலேயே மிக உயரமான 146 அடி உயர முத்துமலை முருகன் கோயில் உள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு மூலவருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் 146 அடி உயர முருகனுக்கு பாத பூஜை செய்தனர். பின்னர் லிப்ட் வழியாக மேலே சென்று சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க நீண்ட வரிசையில் நின்று முருகனை தரிசித்து மனமுருகினர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று காலை கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளிய அம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு வழிநெடுக வழிநடை உபயங்கள் கண்டருளி கொள்ளிடம் ஆற்றை வந்தடைந்தார். அங்கு அம்மன் தீர்த்தவாரி கண்டருளினார். அம்மனின் அண்ணன் முறையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தங்கை மாரியம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பதற்காக கருட மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கிருந்து வானவேடிக்கை மேளதாளங்கள் முழங்க அர்ச்சகர்கள், ஸ்தலத்தார்கள், அறங்காவலர்கள், அதிகாரிகள் தலையில் மங்கள பொருட்களை சுமந்தும் கையில் ஏந்தியவாறு கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு வந்தடைந்தனர். சீர்வரிசை பொருட்களை சமயபுரம் மாரியம்மன் கோயில் இணை கமிஷனர் சூரிய நாராயணன் மற்றும் கோயில் அலுவலர்களிடம் ஸ்ரீரங்கம் கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார் மற்றும் அதிகாரிகள் வழங்கினர். இதையடுத்து அம்மனுக்கு ரங்கநாதர் கோயில் பட்டு வஸ்திரம், மாலைகள் உள்ளிட்டவை அணிவிக்கப்பட்டு மங்கள பொருட்களுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் மாரியம்மனை வணங்கினர். உற்சவர் மாரியம்மன் நேற்று புறப்பட்டதால் மாலை 3:30 மணியிலிருந்து சமயபுரம் கோயில் நடை சாற்றப்பட்டது. இன்று காலை 5:30 மணி அளவில் வழக்கம் போல் கோயில் நடை திறக்கப்பட்டு தரிசனம் நடைபெற்று வருகிறது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோயிலில் மாசி பச்சை மகா சிவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதற்காக 15ஆம் நாள் கூடுகை நேற்று பாப்பாப்பட்டி அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. 8ம் 2ம் 10 தேவர்கள், 5 பூசாரிகள், அக்கா மக்கள் கோடாங்கிகள், மருளாடிகள் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர். பங்காளிகள் அனைவராலும் ஒன்று சேர்ந்து திருவிழா நடத்துவதற்கான முடிவு செய்துள்ளது குறித்து பூசாரிகளுக்கு தெரிவித்தனர். பூசாரிகள் தரப்பினர் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து மகா சிவராத்திரி விழாவிற்கு கொல்லிமலை ராக்கு, பிரம்மகுல ராக்கு சிலை செய்வதற்காக அனைவரும் இணைந்து மண் எடுத்து கொடுத்தனர். சுற்றுவட்டார பொதுமக்கள் பங்கேற்றனர்.